ஒன்றும் பயப்படாதீங்க. பெட்டிக்கு போயிட்டா யாராவது ஒரு பாஸ்டர் கர்த்தர் கூப்பிட்டு வந்துடுவாங்க. டோன்ட் வரி. இருக்காரே அவர் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா பிரைஸ் காட், எனக்கு ஒரு பாஸ்டர் கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு நானே சொல்றேன்னா அப்ப நீங்க நல்ல சந்தோஷமா சொல்லலாம். இல்லை என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த தைரியம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? நீங்க இருக்கோ இல்லையோ கட்டாயம் ஒரு பாஸ்டர் வரத்தான் போகிறாரு. ஆளை விடுங்க. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. மரணத்திலும் நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு. A righteous man has a hope even in his death. That's the Bible says. எவ்வளவு ஜோராக. நாளைக்கு உனக்கு எப்படி தம்பி? அவிசுவாசியை பார்த்து கேளுங்க, எனக்கு தெரியாதண்ணே அப்படிமா. That's all. ஆனால் தேவன் நம்மை அப்படி வைக்கல. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை உயர்த்தின தேவன் எல்லாரை பார்க்கலும் உன்னை சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன். உங்கள் கம்பெனியில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்கள் காலேஜில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்கள் லொக்காலிட்டியில் உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருப்பார். நீங்கள் வாழுகிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பை தேவன் என்ன செய்திருப்பார், வைத்திருப்பார். உங்களுக்கு தெரியாது, ஜனங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, இன்ன வீடு அப்படின்ட்டு, இன்னார் அப்படின்னு. சிறந்திருக்கும்படிக்கு செய்கிற தேவன். உங்கள் தொழிலை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். 4-10 கடை இருக்கும் சுற்றில, ஆனால் உங்கள் கடை வித்தியாசமாக இருக்கும். Praise God. Hallelujah. Amen. 4-10 வீடு இருக்கும், ஆனால் உங்கள் வீட்டை தேவன் விசேஷப்படுத்தி இருப்பார். எகிப்தியரில் எத்தனையோ வீடு எகிப்து ஜனங்களுக்கு இருந்தது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் உள்ளே போகாதபடிக்கு தேவன் அதை தடுத்து போட்டார். அப்போ அவர்கள் வீடு விசேஷித்த வீடு. Praise God. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய நிலைக்கால்கள் இருக்கு. இந்த வீடு, இந்த வீட்டு மேலே, இந்த வீடு, இது தேவனுடைய வீடு. வீடுனா ஹவுஸ், கிரகம். ஹல்லேலூயா. கர். ஹல்லேலூயா. கர் இஸ் ரைட்டா? கர். இந்த வீட்டில் இப்போ ரத்தம் பூசப்பட்டதுனால the destroyer has no power to destroy me. Hallelujah. சாத்தான் என்னை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. யாரு? who is the destroyer? The thief cometh to steal, to kill and to destroy. அவன் தான் சங்கார தூதன். அவன், அந்த தூதனுக்கு இங்கே இடம் இல்லை. Praise the Lord. என்னை தொட முடியாது. யாருக்காவது சிக்னஸ் இருந்தால் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், இந்த பாடி கர்த்தருடைய பாடி, இது சாத்தான் தொட அனுமதி இல்லை. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அது கண்டேன், இது கண்டேன், அது விச்சு கிராஃப்ட் பண்ணாங்க, இது விச்சு கிராஃப்ட் பண்ணாங்க, அந்த சூனியம் வச்சான், ஏனியை வச்சான், அப்படி வச்சான்ட்டு நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நாம் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? அதை தேவனுடைய ஜனம். நாம போன வாரத்தில் தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சொல்லாமல் இருந்தா எப்படி? போயிருந்தோம். ஒரு சபைக்கு வேற சபைக்கு போகிற ஒரு மகள், நல்ல பெண்டிகாஸ்டல் மகளாக பார்க்குறதுக்கு சகோதரி அப்படி தான் இருந்தாங்க. ஆராதனைக்கு வந்துட்டாங்க, வந்துட்டு நல்ல பாட்டு பாடிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ரைட், சந்தோஷம், ஸ்தோத்திரம். தெரியாதனமா இங்கே இல்லையே. Praise the Lord. என்ன அங்கேருந்து சைகை கட்டுறீங்க? அப்புறம் மெதுவாக சொல்லுங்கிறீங்களா? பிள்ளை தான் கட்டுறீங்களோ? இங்கே எனக்கு காட்டுற மாதிரி இருக்கு. ரைட்டு, போகட்டும். நல்லா இல்லைங்கிற தைரியம் எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. யார் எந்திரிச்சு நிற்கிறியா? என்னம்மா எந்திரிச்சு இன்னும் உட்கார். இந்த நேரம் பார்த்தா எந்திரிச்சு உட்கார்றது. நானே அரண்டு போய் உட்கார்ந்துருக்கேன். எந்திரிச்சு நின்று உட்காந்துட்டீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. போ. அந்தம்மா வந்தாங்க, சிஸ்டர் பாவம், நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருந்தோம், எல்லாம் ரைட்டு, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. கடைசியில் கூட்டத்தை விட்டு போயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு போயிட்டாங்க, கூட்டத்தை விட்டு போகல. கூட்டம் முடிஞ்சு ஆமேன் போட்டதுக்கப்புறம் போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் நம்ம சபையை சேர்ந்த சகோதரி, என்ன போயிட்டீங்க, வாங்க ஜெபத்துக்கு இல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை திருப்பி கூட்டு வந்து அங்கேருந்து அந்த அம்மா கத்துது வீட்டிலேருந்து, என்ன திருப்பி மறுபடியும் ஏன் அங்கே கொண்டு போகிறேன், நீ கூட்டு போகிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியல. நான் வரமாட்டேன். இல்லை, வாங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு போவோம், பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க.
வந்தாங்க பாவம். நானும் சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்கிறது தெரியுது, இது உள்ளே இருக்குடா. பிறகு நான் சொன்னேன் மனைவியை கூப்பிடணுன்ட்டு இருந்தேன், பட் எனவே கூப்பிட முடியல. அவங்களாவே முழங்கால் போட்டாங்க. முழங்கால் நான் கையை நீட்டினான்னு காலை காணோம், பார்த்தா கீழே முழங்கால் நின்னாங்க. சரி, அந்த அசுத்தாவி போயிடுச்சு. கீழே இப்படி தொம்மன் விழுந்து அவங்க போயிட்டாங்க. ஏன் இதை சொல்ல வந்தேன்? அந்த அம்மா நான் கேட்டேன், எவ்வளோ வருஷமா போறீங்க சர்ச்சுக்குன்னு? எவ்வளோ சொன்னாங்க? 24 வருஷம் இல்லை, 23. 23 வருஷமா எங்கே போகிறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு தானே போகிறாங்க? ஆமாம், சரி. 23 வருஷம் போகிறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இது உள்ளே உட்காந்துருக்கேன் அந்த அசுத்தாவி. அந்த அசுத்தாவி விரட்டணுன்னா அது கீழே விழுந்து போகிறோம், செத்த பணம் மாதிரி விழுந்துட்டு பாவம் அந்த அம்மா. பிறகு தூக்கி வந்துருச்சு. அப்புறம் திருப்பி என்ன சொல்கிறாங்க? 5 பேர் எனக்கு சூனியம் வச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுது. அப்படிதான் சொன்னிச்சு. 5 பேரா என்னமா? 5 பேர் எனக்கு சூனியம் வச்சாங்க. ஏய்யா, நீ கர்த்தர் பேய் துரத்துனதுக்காக நன்றி சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு 5 பேர் எனக்கு சூனியம் வச்சாங்க அப்படின்னு சொல்லணும். நீ சொல்லனா மறுபடியும் திருப்பி ஒரு 10 பேர் வைப்பான் உனக்கு. என்னத்தை பேசணும்னே தெரியல. பிரைஸ் காட். நன்றி சொல்ல பழகணும். அது சூனியம் வச்சான், ஏணி வச்சான், இதெல்லாம் எதுக்குது உனக்கு இந்த பேச்சு? நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் சாத்தானுக்கு இடமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். அந்த ஒரு மமதையில் உட்காரக்கூடாது, பயத்தில் போய் உட்காரக்கூடாது. தேவ ஜனங்களுக்கு வேண்டாத பயங்கள் இது. அல்லேலூயா. நான் இதை சொல்லுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் லார்ட். ஏன்னா இது கிளியர் பண்ணணும் மைண்டு. சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இது எந்த ஆவி பேசுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அவன் எவனோ சொல்லிட்டு போயிருப்பான், டேய் பரிசுத்தாவின். எனக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்படி. நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த டங்ஸ் வரும்போது, தம்பி கொஞ்சம் பார்த்து நீ பேசணும், எனக்கு திடீர்னு வேற ஒரு ஆவி வந்து பேசினாலும் பேசவுன்ட்டேன்னு எனக்கு வந்துச்சே பயம். எனக்கு நான் ஒவ்வொரு முறையும் டங்ஸ் பேசும்போது இது எந்த ஆவி இப்போ தெரியலையடா. எனக்கு கிளியர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பிரைஸ் லார்ட். பிறகு நான் பார்த்தேன், இது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம். தேவனை நான் நேசிக்கிறேன், அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்து இன்னைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தை கொடுக்கும் போது பிசாசு எப்படி அங்க பேசுவான்? யோசிச்சு பாருங்க. இது பிசாசுடைய ஆலயமா இருந்தா பிசாசு என்னவும் செய்யலாம். கரெக்டா? இது தேவனுடைய ஆலயம் ஆயிடுச்சு. இப்போ நான் மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தங்குவாரே, அப்ப தேவன் பேசுவாரே. பின்ன அவன் என்ன வந்து பேசுறதுங்க? அவன் பேசுனானோ பேசல. இந்த ஆளுகள் வந்து இங்க பக்கத்துல நம்ம சில அம்மாமார்கள் வந்து நம்மளை பயமுறுத்துறாங்கல்ல நம்மளை. அது எதுக்கு இந்த பயம்? கண்ட கழுதையும் குப்பையும் வந்து சில நேரங்கள் இப்படி பயமுறுத்தும். நீங்க எதுக்கு அசையவே கூடாது. வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேணும். தோத்திரம். அல்லேலூயா. சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மகளே மகனே உனக்குள்ள அப்பப்போ வருகிறது உனக்குள்ளே அது அப்படிமா வந்து தங்க பக்கமா இழுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஜனத்தை என்ன செய்யறது? தங்க பக்கமா இழுக்கிறதுக்கு. தாங்க ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியா காட்டி ஊர் ஊரான் சுத்தி உலகம் பூரான் சுத்தி தங்க பக்கமா இழுத்து தாங்க ஒரு பெரிய ஆளுன்னு காட்டி என்னத்தையாவது பயமுறுத்தி உறுதி இல்லாத ஆத்துமாக்கள்லாம் விழ பண்ணி, இந்த உறுதி சத்தியம் தெரியாத ஆள்கள்லாம் டபக் டபக்குன்னு விழுந்துடும். அப்படியா இப்படியா, அண்ணே ஜெபம் பண்ணுங்க, அக்கா ஜெபம் பண்ணுங்க, தலையில ஓன்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்து இதெல்லாம் பண்ணி என்னத்துக்கு? இதெல்லாம் மொட்டை அடிச்சு இதெல்லாம் தங்க பக்கமா இழுக்கிற ஒரு ஆதாய தொழிலாக ஊழியத்தை செய்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. நான் பொதுவாக பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து நாம் விடுபடணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சத்தியத்துக்கு மிஞ்சின வல்லமை வேற எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேவ வார்த்தையில ஒருத்தன் உறுதியா இருந்தான் சொன்னால் தேவன் அவனோட கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். நீங்க எப்ப எல்லாம் பார்க்கும்போது சாத்தானுடைய ஆவிகள் ஓடுது அப்படின்னு கேட்டா தேவனுடைய ராஜ்யம் அங்கே வருகிறதுன்னு அர்த்தம். பிரைஸ் காட். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானி நடக்கிறான், செவிடர் காது கேட்குது, மரித்தோர் எழும்பி இருக்கிறார்கள், பிசாசுகள் ஓடுது. இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ, என்ன நடக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கே வருகிறது, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா.
இந்த பிசாசை ஓட்டுனேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பணத்தை பிடுங்குறதோ, உன்ட்டு 10 ஆவி போச்சு 100 ஆவி போச்சு 100 ஆவி ஒருத்தண்டு இது போகுதுன்னு வச்சுங்க, ஒரு ஆவிக்கு 100 ரூபான்னா எவ்வளவு கொடு, அல்ல ஒரு ஆவிக்கு 50 ரூபாயாவது போடு, கன்செஷன் ரேட்ல உனக்கு தரேன். இதெல்லாம் ஆகாது. பிரைஸ் காட். ஃப்ரீலி ரிசீவ்டு ஃப்ரீலி கிவ். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போய் இன்னொரு சபைக்கு போகிற ஒரு அம்மாவிட்ட இந்த பிசாசை துரத்திட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். அந்த அம்மா ஏன் சபையிலையா உட்காந்துருக்கு? இல்லை, ஆனால் ராஜ்யத்தில் போய் உட்காரும். அல்லேலூயா. இனிமேல் கேட்டு தான் துரத்தணும். ஏம்மா எந்த சபைக்கு போகிறேன்? இந்த சபையா? அப்போ கிடையாது, அப்படியே இருக்கட்டும். அந்த பாஸ்டர் எனக்கு தெரியாது, ஓ கடை உள்ளே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி துரத்துறதுலாம் அடுத்த சபையில் உள்ள ஆள்களை தான் துரத்திட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு இடத்துக்கு அந்த பக்கம் போனோம், பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆவி அலருது, அந்த பிள்ளை இங்கே வர்றது கிடையாது. இப்படி போகிற இடங்கள்லாம் இப்போ எனக்கு இதுதான் வேலை. இப்போ ஆவிகளை துரத்துற வேலையாக போச்சு எனக்கு. ஆனால் அது சபைகள் வேற சபைக்கு போகுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சத்தியம் நமக்குள் இருக்குமானால் அசத்தியத்துக்கு இடம் கிடையாது, அசுத்த பிசாசுக்கும் இடம் கிடையாது. இந்த சத்தியத்தில் உறுதியாக இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஆவிகளுடைய சேட்டை எல்லாம் அதிகமாகுது. அதனால் இங்கே அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், 5 பேர் போட்டாங்க, 7 பேர் மந்திரம் போட்டாங்க, 8 பேருக்கு மாவரைச்சாங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கனாக்கும் இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. தகடு வச்சான், காப்பர் பிளேட்டா சில்வர் பிளேட்டா கொண்டு வா, நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், நான் வேணால் வித்துறேன் 1 கிராம் இவ்வளோக்குன்ட்டு, எனக்கு லாபமாக முடியாது. காப்பர் பிளேட் வச்சுருக்கான், சில்வர் பிளேட் வச்சுருக்கான், ஈயம் வச்சுருக்கான், பித்தளை வச்சுருக்கான், இதெல்லாம் அந்த அந்த ஆசாரிகிட்ட கொண்டு போய் கொடு, அவன் நல்ல அழகாக எதையாவது செஞ்சு கொடுப்பான் பொருள். எதுக்கு இந்த சத்தியம் அறியாத ஒரு பித்தலாட்டம்? இதெல்லாம் சத்தியத்துக்குள்ள நிலைச்சு நிற்போம். தேவனுடைய சொத்தும் சம்பத்துமா இருக்கிறோம். பிரைஸ் காட். அவர் நம்ம எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறார், நாம எவ்வளவு பரிதாபமா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது வந்துருமோ இது வந்துருமோ, காத்து கருப்பு சிவப்பு கருப்பெல்லாம் ஒன்றும் வர தோத்திரம், எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் போன்றோம். தட்ஸ் ஆல். எக்ஸால்டட் பீப்புள். 1 சாமுவேல் 12:22 வாசிட்டோமா? வாசிப்போம், சீக்கிரம் 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், இவ பிரியமாயிடுச்சு, ஆண்டவருக்கு பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஏன் கொஞ்சம் சேர்ந்து வாசித்தா? ஏன் ஐயா, என்ன ஐயா இது? பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கைவிடப்பட மாட்டோம். இப்ப எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு உங்களுடைய சரீரத்தை ஒருவேளை டேமேஜ் பண்ணி இருக்கலாம், அவனால செய்ய முடிஞ்சது அதுதான், தோத்திரம். ஆனால் தேவன் கட்டுகிற தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கலாம், சூனியங்களை வச்சிருக்கலாம், ஆனால் ஒன்றும் தேவன் அதை வரவிடவே மாட்டார். ஓ அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். பென்னின்ட்டு சிலர் வந்து கேட்டார்கள், நீங்கள் ஏன் இவ்வளோ உயர்ந்திருக்கிறீங்க கேட்கும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் பகைக்கிறார்கள் அப்படின்னு. சோத்திரம். அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னை பகைக்கிற ஒவ்வொருவனும் எனக்கு வந்து முன்னேறும்படியான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாறுகிறான். எப்படி? நம்மளை தூஷிக்கிறாங்களா? தூஷிக்கட்டும். காரணம் இல்லாம சபிக்கிறாங்களா? சபிக்கட்டும். இன்னும் நம்ம கையிலேருந்து நன்மை வாங்கினவங்க தான் அப்படி இருப்பாங்க. நம்ம கையிலேருந்து சம்பளம் வாங்குறவனே அப்படி இருப்பான், நம்மளை தூஷிப்பான். அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி மாறுவார்கள்? நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதபடிக்கு அவங்கள ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா நம்ம முன்னேறதுக்கு படி ஏறுற மாதிரி அவன் கீழே இருந்து நிற்பான். இப்போ தேவன் அவனை ஒரு படியாக பயன்படுத்துவார். பிரைஸ் காட். ஒவ்வொரு முறையும் ஒருத்தன் தூஷிக்கும் போது தேவன் நம்மை ஒரு படி மேலே கொண்டு தான் போவார் இல்லையா? அவன் தூஷிக்கிறபடி நம்ம கீழே வரவே மாட்டோம். அல்லேலூயா. இது உங்களுக்கு விளங்கணும். விளங்கலைன்னா இப்பயாவது விளங்கணும், இன்னாவது விளங்கணும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஆனால் தூஷிக்கிறான்னா சந்தோஷப்படுங்க, திட்டுறான்னா சந்தோஷப்படுங்க, உங்களை பகைக்கிறான்னா சந்தோஷப்படுங்க. பொறாமையில் இருப்பாங்க அநேகர், பொறாமையுள்ள மனுஷர்கள். நம்ம உயர்ந்துட்டு போறோம்னு அவன் நம்ம உயர்றதுக்கு முன்னால அவன் கற்பனையில் அவன் நம்மளை பார்ப்பான் உயர்ந்தவனா. என்னையா அது?
இப்படி தேவன் சிலர் கற்பனை பண்ண வைக்கிறார்.